ஒரு மனிதர் திடீர்னு பேச முடியாமல் போயிட்டார்னா, ஒரு கை அல்லது கால் வேலை செய்யலைன்னா, இது சாதாரண வீக்னஸ் கிடையாது. அது ஸ்ட்ரோக்காக கூட இருக்கலாம். ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க. டைம் இஸ் பிரெயின். ஸ்ட்ரோக்னா என்ன? நம்ம பிரெயினுக்கு பிளட் சப்ளை போகும் அந்த வெசல்ஸில் பிளாக் ஆகிறதோ இல்லை அந்த வெசல்ஸ் பர்ஸ்ட் ஆகிறதோ தான். பிரெயினுக்கு ஆக்சிஜன் கிடைக்காம போன உடனே பிரெயினில் இருக்கிற செல்ஸ் சாக ஆரம்பிச்சிடும். இதை தான் ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம். ஸ்ட்ரோக் வந்த பேஷண்ட்டுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதனால தான் இதில் நேரம் ரொம்ப முக்கியம். ட்ரீட்மெண்ட் டிலே ஆகும்போது மில்லியன் கணக்கான பிரெயின் செல்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கும். அதனால தான் டாக்டர் சொல்லுவாங்க டைம் இஸ் பிரெயின். ஸ்ட்ரோக் வந்ததுக்கான சிம்டம்ஸை ஃபாஸ்ட் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எஃப் அப்படிங்கிறது ஃபேஸ் ட்ரூப்பிங், அதாவது முகம் ஒரு பக்கம் சாஞ்ச மாதிரி இருக்கும். ஏ அப்படிங்கிறது ஆர்ம் வீக்னஸ், ஒரு கை அல்லது கால் பலவீனமாக இருக்கும். எஸ் அப்படிங்கிறது ஸ்பீச் டிஃபிகல்ட்டி, பேச்சு குழப்பமாக இருக்கும். டி அப்படிங்கிறது டைம் டு ரஷ் ஹாஸ்பிட்டல். இந்த சிம்டம்ஸ் வந்த உடனே ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிடணும். ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சில ஸ்ட்ரோக் பேஷண்ட்ஸ்க்கு கிளாட் டிசால்வ் பண்ணுற இன்ஜெக்ஷன் கொடுக்க முடியும். அதாவது ரத்தம் உறைஞ்சதை டிசால்வ் பண்ணுறது. அதுக்கு பேர் த்ராம்போலைசிஸ். ஆனால் அது அதிகபட்சம் 4.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுத்தா தான் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ ஏர்லியர் ட்ரீட்மெண்ட், பெட்டர் ரெக்கவரி. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 3 விஷயங்களை பண்ணிடவே கூடாது. பல பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியாயிடும்னு வெயிட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட அந்த கோல்டன் டைம் வேஸ்ட் ஆகும். வீட்டில் ரெமெடிஸ் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதனாலேயும் டைம் வேஸ்ட் ஆகுது. தூங்க விட்டுருவாங்க. தூங்க விட்டுட்டா அந்த கோல்டன் டைமை தாண்டிட்டோம்னா நம்மளால் த்ராம்பலைசிஸ் பண்ண முடியாது. ரெக்கவரியும் ரொம்ப லேட் ஆகும். இந்த டிலே தான் டேஞ்சரஸ். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, டைமை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு உடனே போங்க. குயிக் ட்ரீட்மெண்ட் உங்கள் லைஃப்பையும் பிரெயினையும் சேவ் பண்ணும். ஸ்ட்ரோக்குங்கிறது ஒரு எமர்ஜென்சி. ஆனால் ஏர்லி ட்ரீட்மெண்ட் இருந்தால் ரெக்கவரி கண்டிப்பாக பாசிபிள் இருக்குது. சிம்டம்ஸ் தெரிஞ்ச உடனே ஆக்ட் ஃபாஸ்ட். டைம் வேஸ்ட் பண்ணாமல் செயல்பட்டால் உங்கள் பிரெயின் டேமேஜ் ஆகாமல் செயல்படும்.